ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மண்டே மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுற 97வது நாள். காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேலே தான் கழுவுனேன். கோல்டு சரியாகலை. பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு பார்த்தீங்கன்னா நந்தியா விட்ட பூவும் இந்த செவ்வரளி பூவும் தான் சாமிக்கு வைக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 மணிக்கெலாம் ஏற்றிட்டேன். இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் வச்சுருக்கேன். விளக்கு முன்ன உள்ள உருளிலையும் பார்த்தீங்கன்னா நந்தியா விட்ட பூ வச்சு தான் டெக்கர் பண்ணியிருக்கேன். சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பூஜை ரூமில் உள்ள விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே எவ்வளோ நேரம் எரியணும்னு அப்படி கேட்டிருந்தாங்க. பூஜை ரூமில் உள்ள விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நம்ம தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் எரிய விட்டால் போதும். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே எரிஞ்சு தானாகவே குளிர்விக்க மாதிரி இருக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் நம்ம எரிய விட்டாலே போதும். கண்டினியூஸாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களால் ஏற்ற முடியல அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியவங்க, குழந்தைங்க, வீட்டில் உள்ள ஆண்களை வச்சு கூட நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். என்னோடய பூஜை சூப்பராகவே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.